நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் பார்த்தோம். அதில கன்டினியூட்டி நெக்ஸ்ட் நம்ம கன்டினியூட்டி பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் எ வைட் வெரைட்டி ஆஃப் அப்பாயின்ட்மெண்ட். This include the appointment of governor of state, the chief justice, and other judges of Supreme Court, the court and high court, the attorney general, the comptroller, auditor general, the chief election commissioners, and other chief electioners, chairman, and other member of the Union Public Service Commission, ambassadors, and a high commissioner to other countries. இப்போ ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் மேக்கிங் வைட் வெரைட்டி அப்பாயின்மெண்ட் அப்படின்னா இந்த நம்ம என்னென்னவோ ரீட் பண்ணோமோ இது அப்படியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட் இவருடைய தலைமையில் தான் நடக்குது. தேர்தல் தலைமை அதிகாரிகள், அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் முதன்மை தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னர்ஸ், த கவர்னர் அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட். கவர்னர் யார் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கூடிய கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா பிரசிடெண்ட் தான். ஸோ இதுதான் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், நிர்வாகம். அடுத்தது லெஜிஸ்லேச்சர் பவர். சட்டத்துறை என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்னா சட்டம் இயற்றுதல் அப்படிங்கிறாங்க. த லெஜிஸ்லேச்சர் பவர்ஸ். He inaugurated the sessions of parliament by addressing it after the general election and also at the beginning of first session each year. அப்போ ஒவ்வொரு ஆண்டுடைய தொடக்கத்தில் முதல் கூட்டத்தில் யார் இனாக்ரேட் பண்ணுவா, அட்ரெஸிங் பேச்சு கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்குறது ஃபஸ்ட் செஷனில். ஸோ இவருடைய பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு 5 இயரும் பொது தேர்தல் முடிஞ்சு யாருன்னா அதை பிரசிடெண்ட் தான் கொடுப்பாங்களாம். This addresses is essentially identical in nature speech from the throne. The president summons parliament at least twice in a year. ஒரு ஆண்டுக்கு 2 முறை என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஒரு பார்லிமெண்ட்டு கூட்டுவாங்க. He may send message to either houses of parliament with respect to bill pending in the houses. அதாவது பார்த்திங்கன்னா அப்போ இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே ஏதோ ஒரு பில் பாஸ் பண்ணது பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றியான மெசேஜை சென்ட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹவுசஸுக்கு. த ஆல் பில்ஸ் பாஸ்டு பை தி பார்லிமெண்ட் பிகேம் எ லா ஆஃப் ஆக்ட். எந்த அடிப்படையில் இந்த பார்லிமெண்ட்டில் சட்டங்களை பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லா ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில். ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அசன்ட் பை த பிரசிடெண்ட். அவருடைய என்ன சொல்கிறாங்க அசெண்டிங், அவருடைய இசைவு பெற்ற பிறகு தான் என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகுது. த மணி பில் கேனாட் பி இன்ட்ரடியூஸ் தி பார்லிமெண்ட் வித்தவுட் ஹீஸ் அப்ரூவல். ஆனால் பார்லிமெண்டால் மணி பில் அப்படிங்கிறக்கூடிய நிதி மசோதா மட்டும் என்ன அப்படின்னா இது இந்த பிரசிடெண்ட்டுடைய பர்மிஷனே தேவையில்லை, வித்தவுட் ஹிஸ் அப்ரூவலே தேவை கிடையாது. அப்ரூவல் இல்லாமையே பாஸ் பண்ணக்கூடிய ஒரே பில் எதுனா மணி பில் தான். The president terminates the sessions of both any of the houses of parliament. He can even dissolve the Lok Sabha before the expiry of term of the houses. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லோக்சபா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த 5 ஆண்டுகள் முடிவதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா ஹி கேன் டிசால்வ் த லோக்சபா, சபாவை கலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. He nominated 12 persons who are the eminent in literature, science, sports, art, social service to the Rajya Sabha. He can also nominate 2 persons belonging to Anglo-Indian community to the Lok Sabha if in his opinion the community is inadequately represented in houses. அப்போ நம்ம பார்த்தோம் ராஜ்யசபாவில் பண்ணது 12% இவர் நாமினேட் பண்ணுறாங்க. அவர் எங்கெல்லாம் லிட்ரேச்சர், இலக்கியத்தில், சயின்ஸில், விளையாட்டில், கலையில், சமூக பணியில், ஸோ இதில் எல்லாத்துலேயும் சிறப்பாக ராஜ்யசபாவில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2% எதில் பண்ணுறாங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கள எதுனா இந்த லோக்சபாவில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஃபினான்சியல் பவர்ஸ் அவருடைய நிதி பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நிதி பவர்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து லெஜிஸ்லேட்டிவ் பார்த்தோம். ஓகேங்களா, அதில் 12 மெம்பர்ஸ் நாமினேட்டடு. லா ஆஃப் ஆக்ட் பில் மிக முக்கியமானது. பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட் செஷன் இனாகரேட்டர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் பவர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, the annual budget of central government is presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of President. அப்போ பிரசிடெண்ட்டுடைய பர்மிஷனை இந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதித்துறை அமைச்சரால் மத்திய நிதித்துறை மட்டுமே போதுமானது the annual budget. His causes to be laid before the parliament the annual financial statement, அதாவது the union budget. The Constitution of India places a contingency fund of India is a disposal of the president. அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு அவசர நிலை நிதின்னு சொல்கிறாங்களே, அதை வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இசைவு இல்லாமல் எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஹீஸ் ரெக்கமெண்டேஷன். இவருடைய இந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், அறிவுறுத்தல் இல்லாமல் எந்த ஒரு டிமாண்டும் பண்ண முடியாது. அந்த சலுகை பண்ண போகிறாங்க, சலுகை பண்ணிட்டு அந்த அவசர நிலை பிரகடனம் இவருடைய இசைவு தேவை. He can make advance out of the contingency fund of India to meet any unexpected expenditures. He constitutes the finance commission after every 5 years. அதாவது ஒவ்வொரு 5 இயர்ஸுமே என்ன அப்படின்னா இவருடைய பார்வையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸு கண்டக்ட் பண்ணி பட்ஜெட் எப்படி இருக்குது, அது மாதிரி இந்த எமர்ஜென்சி பீரியடில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவருடைய ஃபினான்ஷியல் பவர் ஆகுது. அப்போ இந்த ஃபினான்ஷியல் பவர் பார்த்திங்கன்னா யார் அப்ரூவல் வாங்கணும், ஃபினான்ஸ் மினிஸ்டர் போயிட்டு பிரசிடெண்ட்டாக அப்ரூவ் வாங்கணும். எமர்ஜென்சி கண்டிஷன் பீரியடில் பிரசிடெண்ட்டு இசைவு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு டிமாண்டும் வந்து செய்யக்கூடாது, மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது யார்கிட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு இசைவு பிரசிடெண்ட்டுக்கு கேட்டு தான் செய்யணும். ஸோ இதுதான் வந்து ஃபினான்ஷியல் பவர். நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர், நீதித்துறை பவர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த நீதித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜுடிஷியல் ஆர்டிகல் 72 கன்ஃபார்ம் ஆன் த பிரசிடென்ட் பவர்ஸ் டு கிராண்ட் பர்டன்ஸ் அண்ட் ரெப்ரீவ்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் ஆர் remissions of punishment to commute the sentence to any persons convicted for offense. இவருடைய பிரசிடெண்ட்டுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது பாதிப்படைஞ்சு சில குற்றங்களை செஞ்சுட்டு பாதிப்படைந்த அந்த குற்றத்திலேருந்து அவர் குறைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது, பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓய்வு அவகாசம் சில இவ்வளோ பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தூக்கு தண்டனை போடக்கூடிய குற்றவாளி கூட இவர் நினச்சா என்ன அப்படின்னா அந்த தண்டனையை குறைக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு யாருக்கு பவர்ஸ் இருக்குன்னா பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது ஜுடிஷியல் பவர்ஸ். அதுமாரி பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பவர்ஸ். நெக்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது மிலிட்ரி பவர்ஸ், இராணுவ பவர். ஆர்டிக்கல் 53 அதில் டு லே டவுன் டு த சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் யூனியன் ஷால் பி vested the president and the exercise thereof shall be regulated by law. அப்போ இந்த மிலிட்ரி ஃபோர்ஸோடைய சுப்ரீம் ஹெட்டு அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா பிரசிடெண்ட்டு தான். ஸோ அவர் தான் என்ன அப்படின்னா இந்த மிலிட்ரி ஃபோர்ஸுடைய தலைவராக முப்படைகளுடைய தலைவர்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமேட்டிக் பவர்ஸ், ராஜதந்திர பவர்ஸ்னு சொல்லக்கூடியது. The president appointed the Indian diplomatic other countries and received the foreign diplomatic post of India. அதான் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னு வந்து நம்ம வந்து பார்க்குறாங்களே, இப்போ இந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த டிப்ளமேட்டிக் போஸ்ட் தான் வருது. அதுமாரி த அம்பாசிடர், தூதுவர். த அம்பாசிடர் டெசிக்னேட்டட் பிகம் த அம்பாசிடர் ஆஃப்டர் காலிங் அண்ட் த பிரசிடென்ட் அண்ட் ப்ரெசென்டிங் ஹீஸ் credential and all treaties and agreement with the foreign state enter into the name of president. எந்த ஒரு வெளிநாட்டோடைய உடன்படிக்கையாக இருக்கும், எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது யாருடைய பேரில் தான் எடுக்கப்படுது, பிரசிடெண்ட்டோட பேரில் தான் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக் பவர்ஸ் இருக்குது. அப்புறம் எமர்ஜென்சி பவர்ஸ், அவசர நிலை அதிகாரம். The president has been empowered by the constitution to proclaim the national emergency. Article 352 தேசிய அவசர பிரகடனம் எந்த அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி அல்லது ஆர்டிக்கல் 352.
The state emergency under the Article 356. The state emergency under the Article 356. Financial emergency under the Article 360. Financial emergency under the Article 360. ஸோ உடைய அவசர நிலை பிரகடனம் சொல்லி எப்போ போகலாம் அப்படின்னா நேஷ்னல் தேசிய அவசர நிலை பிரகடனம், மாநில அவசர நிலை பிரகடனம், நிதி அவசர நிலை பிரகடனம் சொல்லி 3 நிலைகளில் ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு தலைமையில் அவருடைய பவர்ஸாக இருக்குது. அதுமாரி கேரளா, பஞ்சாப் ஆர் த ஸ்டேட் வேர் தி பிரசிடென்ட் ரூல் வித் இம்போஸ்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம் 9 டைம் இன் போத் ஹவுசஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேரளாவிலையும் பஞ்சாப்லேயும் தான் அதிகப்படியான இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி முறைங்கிறது ரூல் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 9 டைம். அடுத்து ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட், எப்படி வந்து அவருடைய பதவி நீக்கம், பிரசிடென்ட்டுடைய பதவி நீக்கம் எப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, the president may be writing under his hand address to vice president the resign his office. அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்லேருந்து நான் பதவியிலேருந்து விலகுறேன்ட்டு யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட்டை. The president may for the violation of his constitution be removed from office by the impeachment in the manner provided in Article 61. அதாவது அவருடைய மேலே தவறான இம்பீச்மெண்ட்னா குற்ற விசாரணை நடத்தும் போது கான்ஸ்டியூஷன் சட்டப்படி ஆர்டிகிள் 61ல் த இம்பீச்மெண்ட் ஆக்ஷன் கேன் பி ப்ராட் அபவுட் இஸ் ஃபார்ம் த ரெசல்வேஷன் எய்தர் ஹவுசஸ் இன் பார்லிமெண்ட். அவங்க என்ன பண்ணுவோம், அந்த குற்ற விசாரணை வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகும். பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஹவுசஸ்லேயும் அந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கும். இட் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை நாட் லெஸ் தென் 1/4 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ் ஃபார் தி இன்ட்ரடக்ஷன். அதில் பார்த்திங்கன்னா 1/4 டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 1/4 என்ன அப்படின்னா சப்போர்ட்டட் இருக்கும். த பிரசிடென்ட் ஷல் இஸ் ஸ்பைட் ஆஃப் திஸ் கன்க்ளூஷன் ஆஃப் ஹிஸ் டேர்ம் முடிஞ்சிடும் அண்ட் கண்டினியூ டு டோல்ட் ஆஃபீஸ் அன்டில் ஹிஸ் சக்ஸஸர் என்டர் த அப்பான் ஹிஸ் ஆஃபீஸ். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 2 வகை. அப்போ அவங்களுடைய குற்ற விசாரணை ஒன்று பார்த்திங்கன்னா வாண்டடாக ரெசிக்னேஷனில் வைஸ் பிரசிடென்ட் கொடுத்துருப்பாங்க. சில இம்பீச்மெண்ட் குற்ற விசாரணை நடத்தணும் பார்த்திங்கன்னா அது ரிமூவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் போய்ட்டு அது குறிப்பிட்டான பர்சன்டேஜ் ஓகேங்களா 1/4 டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் இந்த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ரிடக்ஷன் பண்ணி ஸோ அதன் மூலம் என்ன ஸ்பைட் ஆஃப் கன்க்ளூஷன் முடிவுக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா, இது வந்து அப்படியே ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட்டு. ஸோ இது வந்து முக்கியமானதுப்பா.